நமசிவாயம். சடவுடையார் சாஸ்தான்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டம் கல்டக்குறிச்சிக்கு பக்கத்தில் பாப்பான்குளம் அப்படிங்கிற இடத்துல தாய்மானவர் பிரசவம் பார்த்த மாதிரி இது வந்து கீழாம்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த ஒரு அந்தன பெண்மணி. அந்த அப்பாவோட பிரசவத்துக்கு வர அந்த காலத்தில் வசதிகள் இல்லை. அப்போ பகவான் வந்து ஒரு சடைமுடி தரித்திருக்கக்கூடிய ஒரு ஹரிஜன பெண்ணுடைய வடிவத்தில் தோன்றி அவர் வந்து பிரசவம் பார்த்தாராம். ஜடையோடு தோன்றினதுனால அவருக்கு சடவுடையார்னு பேர். பகவான் குழந்தை வடிவத்தில் இருப்பார், குழந்தை சடவுடையார்னு பேர். இப்போ அந்த பகவானால் பிரசவம் பார்த்து பிறந்த குழந்தையுடைய வம்சத்தை ஒரு மெட்டுப்பிள்ளை கூட்டத்தார்னு சொல்லி அவர்களும் இன்றைக்கி இருக்கிறார்கள். கோவிலுக்கு வரது உண்டு. அது எல்லாமே பிரத்யட்சமான சாட்சியாக இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் பிரசவத்தில் கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் சடவுடையாருக்குன்னு வேண்டிட்டு பைசா முடிஞ்சு வச்சா அப்படின்னா கத்தி வைக்கிற வேலையே கிடையாது. சுகப்பிரசவம் தான் அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்கூடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது திருநெல்வேலியில். அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சடையுடையார் சாஸ்தா திருநெல்வேலி கல்டக்குறிச்சி பக்கத்தில் பாப்பான்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஒரு விஷயம் என்ன அந்த கோவிலில் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அனுமதி கிடையாது. எந்த வயது பெண்களுக்கும் சபரிமலையிலாவது 10 வயது கீழே 50 வயதுக்கு மேலே, இங்கே எந்த வயது பெண்களுக்கும் அனுமதி கிடையாது. ஆண்களுமே 15-16 வயசுக்கு மேலே தான் வரலாம், குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. அது பகவானுடைய கணங்கள் எல்லாம் அவ்வளவு உக்ரத்தோடையும் அவ்வளோ வீரியத்தோடையும் இருக்கிற காரணத்தினால பெண்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கூப்பிட்டா போகிறோம், ஜடவுடையாரை நினைச்சிட்டாலே போகிறோம் அப்படிங்கிற ஒரு மரபு அங்கே கடைபிடிக்கப்படுறது. அந்த சரித்திரம் இது. அவருக்கு நீங்கள் அந்த குழந்தை பிறந்த குடும்பத்தார் சொன்னீங்களே, அது என்ன? 8 பிள்ளை கூட்டத்தார்னு. 8 பிள்ளை கூட்டத்தார். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 8 குழந்தைகள் பிறக்கிறது. அதை அந்த வம்சத்தை வழியாக வரக்கூடியவர். அங்கே கருவறையிலே வந்து எப்படி இருப்பார்னா அம்பாள் ராஜராஜேஸ்வரி இருப்பாள், அவரோட துர்கா இருப்பாள், பத்ரகாளி இருப்பாள். இவருக்கு 3 பேரோடு சாஸ்தா குழந்தையாக இருப்பார். ஸோ இச்சா ஞான கிரியா சக்திகளாக 3 சக்திகளும் பாலசாஸ்தாவாக பால ஜடாதாரி சாஸ்தாவாக சுவாமி இருப்பார். அவர் பிரசவம் பார்த்தா மாதிரி. ஆமாம், அவர் தான் பிரசவம் பார்த்தாருன்னா ஐதீகம். கிரியாத சாஸ்தாவுடைய சரித்திரம் பார்த்தோம். அதில் வந்து இந்த பாலுச்சேரி கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு சமயம் பகவான் பக்தர்களை சோதிக்கிறதுக்காக ஒரு சன்னியாசி ரூபத்தில் வரும்போது இவர்களுடைய நடவடிக்கையை பிடிக்காமல் பகவான் கோச்சுன்னு அந்த ஊரை விட்டு போயிடுறார். அப்போ அங்கே அரசருக்கு சமையல் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு பட்டர் அவர் வந்து இதை கேள்விப்பட்டு வந்திருக்கிறது பகவான்னு தெரிஞ்சுட்டு நேராக போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். பகவான் ஊர் எல்லைக்கு போய்டுறார். நமஸ்காரம் பண்ணான்னு சொல்லி 2 அடி பின்னாடி வந்தாராம். இவர் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறார், மறுபடியும் 2 அடி பின்னாடி வந்தார். இப்படியே நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் ஊருக்குள்ளே அழைத்து கொண்டு வந்ததுனால அவருக்கு நமஸ்கார பட்டர்னே பேர். அவருக்காக மறுபடியும் சுவாமி திரும்பி வந்து அந்த கோட்டை செவத்தில் லயமானார் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன கோபம் இல்லை, இவர்கள் மக்கள் தார்மீகமாக இருக்காளான்னு பார்க்கறதுக்கு வேண்டி இவர் வந்து ஒரு சன்னியாசி ரூபத்தில் வந்து பகவதி பிக்ஷாந்தேகி கேட்குறார். அப்போ அவர்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம், கண்ட நேரத்தில் வந்திருக்க பிக்ஷையெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி வானமான அரிசி இருக்கு நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோன்னு தூக்கி போட்டான். ஸோ ஒரு துறவிக்கு உணவு கொடுக்க கூட ஒரு இல்லாத ஒரு ஊர் இருக்குமானா இங்கே எப்படி தர்மம் இருக்கும், நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி பகவான் கிளம்பி போகிறார். இப்போ அப்படி அவர் திருப்பி அழைத்து கொண்டு வந்தார்னு சொன்னதுனால நமஸ்காரப்பட்டருக்கு அனுகிரகம் பண்ணின சரித்திரம் அவருடைய ஃபேமிலியும் இன்றைக்கும் இருக்குது. அதே போல் ரெகுலராக அங்கே கோயிலில் இது பண்ணுறவாளாக இருப்பா இல்லையா? ஆமாம், கோவில் பக்கத்தே தான் அவருடைய வீடு எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுத்து தான், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய சாஸ்தாவோட நமக்கு தெரிஞ்சது. வழக்கையும் நிறைய இருந்திருக்கும், நமக்கு அதோடைய குறிப்புகள் இல்லாததுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் பார்த்தோம், அராம்படீஸ்வரர் தஞ்சாவூர், திரையம்பகபுரம் தஞ்சாவூர், காஞ்சிபுரத்தில் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் 108 சாஸ்தாலயங்கள் இருந்தது வட தமிழ்நாட்டில். நம்ம காஞ்சிபுரத்துக்குள்ளே மட்டும் தொண்டை மண்டலத்தில் மாத்திரம் 108 சாஸ்தாலயங்கள் இருக்குது. சாத்தன் வழிங்கிற இடமே இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதனால் சாத்தன் வழிங்கிறது இன்னும் இருக்குது இல்லை, அதெல்லாம் எங்கன்னே தெரியல. பேர் மாறி இருக்குமோ, பேர் மாறி வேறு பேர்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் பல ஊர்கள் வந்து சாத்தான்குளம் இல்லை சாத்தனூர் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே பகவானுடைய பேரில் இருக்கக்கூடிய ஊர் தான். அப்படி அடுத்த சரித்திரம். அதே போல் பகவான் புலிப்பால் எடுக்க வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் கம்பங்குடின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பகவானுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய குடும்பமாக இருந்தது. அப்போ அவர்களுடைய தன்னுடைய பக்தியை உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஏழ்மையை கொடுத்து, ஏழ்மையில் ஒன்றுமே இல்லாத நிலைமை வரும்போது பகவான் தான் வரார் ஒரு குழந்தையாக. கொடுக்குறதுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, அரிசி கூட இல்லை. அப்போ அந்த கம்பங்கூழை வச்சு தானியமாக கஞ்சியாக கொடுக்குறான், கூழாக காய்ச்சி. அப்போ பகவான் தான் யார் அப்படிங்கிறதை உணர்த்தி எந்த ஏழ்மையிலையும் உங்கள் தர்மத்தை விடாமல் செய்த காரணத்தினால நான் உங்களுக்கு உடமையாக இருப்பேன் அப்படிங்கிறார். அவர்களும் பொன்னடிக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம்னு சொல்லி சொல்கிறான். அதனால நம்ம சரணம் சொல்லும்போது கூட கம்பங்குடி தாசனேன்னு ஒரு சரணம் சொல்வது உண்டு. இந்த நம்முடைய பகவானுடைய பிரீத்தியான ஒரு கிரந்தமாக இருக்கக்கூடிய பாடலாக இருக்கக்கூடிய ஹரிவராசனம் அதை எழுதி வெளியிட்டவர் கூட இந்த வம்சத்தை சேர்ந்த கம்பங்குடி குலத்தோயர்னு சொல்லக்கூடிய அந்த பெரியவர் தான். இவர்கள் பூர்வீகம் வந்து கரந்தையர் பாளையம்னு சொல்லக்கூடிய கல்லடைக்குறிச்சி திருநெல்வேலியில். அந்த வம்சத்தவர் இன்றைக்கும்
பகவான் எந்த ஐயப்பனுடைய பூஜை எங்கே நடந்தாலும் அந்த பகவானுடைய இவர்கள் இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் அப்படின்னா பகவானுடைய பிரதிநிதியாக அமரக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. அவர் வந்தாச்சுன்னா சாஸ்தா வந்த மாதிரி. ஏன்னா அவர்கள் எப்போ அழைத்தாலும் நான் வருவேன்னு பகவான் சொன்ன காரணத்தினால அந்த கம்மங்குடி பரம்பரை சேர்ந்த ஒரு குழந்தை வந்தாலும் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த குழந்தை விபூதி கொடுக்கலாம். எந்த ஏரியா வாழலாம் இப்போ அவர்கள் எல்லாம் இந்தியா பூரா வேறு வேறு இடங்களில் இருக்கான். அவரோட பூர்வீகம்ங்கிறது கல்லடைக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம். அங்கே இதுக்கு சபரிமலையில் வந்தானா அவளுக்கு. ஆமாம், சபரிமலையில் இப்போ எல்லாம் அந்த மாதிரி இன்னும் யாருக்குமே இல்லை. பந்தலராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருக்கும் பாரம்பரியத்தை தேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் இன்னும் அங்கே பழையபடி ரொம்ப இருக்கிறதெல்லாம் அருகி போயிடுது சபரிமலையில். அதே போல் அச்சங்கோவில் க்ஷேத்திரத்தில் இருந்த ஒரு பக்தருக்காக அவர் மேலே ஒரு அபாண்டமான பழி ஏற்பட்ட போது அதை பகவானை நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னார்னு ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த சரித்திரமும் இதில் நம்ம பார்க்குறோம். வெள்ளைக்காரனோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 1800s. அப்போ திருநெல்வேலி கோர்ட்டுக்கு பகவான் சாட்சி சொன்னார்னு சொல்லி ஒரு சரித்திரம், அந்த சரித்திரமும் இதில் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு வைபவ காண்டம் அப்படிங்கிற அஞ்சாவது காண்டத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக 6வதாக இருக்கிறது உபாசனா காண்டம். அந்த உபாசனா காண்டத்தில் உங்களுக்கு பகவானுடைய உபாசகர்கள் யார், பிரதானமான உபாசகர்கள், அந்த உபாசனைன்னா என்னது, அந்த உபாசனையின் பலன் என்ன, எப்படி பகவானை உபாசிப்பது அப்படிங்கிற விஷயங்களை விவரிக்கக்கூடிய சரித்திரங்களும் பாக்கி தகவல்களும். அதில் சத்யபூர்ண மகரிஷி யாருடைய கண்களிலிருந்து பூர்ணாவும் புஷ்கராவும் தோன்றினார்களோ அந்த சத்யபூர்ண மகரிஷி பகவானுடைய உபாசனையினால் சிரஞ்சீவித்துவத்தை அடைகிறார், மரணமில்லாத வாழ்க்கையை அடையக்கூடிய தன்மை அடைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரம். நம்ம பூதநாதோபாக்கியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரமான விஜய பிராமணன் சொல்லக்கூடிய அந்த விஜயன்னு சொல்லக்கூடியவன், அவனுக்கு பகவான் விஸ்வரூப தரிசனம் காட்டி கொடுத்து அவர் தான் அடுத்த ஜென்மத்தில் இந்த ராஜசேகர பாண்டியனாக பகவானுடைய வளர்ப்பு தந்தையாக பிறந்தார், அந்த சரித்திரம். கௌதம மகரிஷி அவர் மேலே அபாண்டமான பழி ஏற்பட்ட போது அவர் சாஸ்தாவை உபாசித்து இந்த பழியை நீக்கி கொண்டார் அப்படிங்கிற அந்த சரித்திரம். தாரகாசுரன் ஏற்கனவே எப்படி பகவானுடைய வாகனமாக மாறினான், அதுக்கு முன்னாடி எப்படி தபஸ் பண்ணாங்கிறது. பரசுராமர் கேரளத்தை அவர் உருவாக்கின போது இந்த ரட்சித்துவம் கேரளம் ராஜ்யம், இந்த கேரள ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்ணி சாஸ்தாவுடைய அனுகிரகத்தினால இந்த 18 சாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணுறார் 18 இடங்களில் அப்படிங்கிற அந்த விஷயம். கேரளாவில் மந்திரத்ருவர்னு சொல்லக்கூடிய முனிவர் கல்வனாக இருந்து திருடனாக இருந்து நாரதரால் தடுத்தாடு கொள்ளப்பட்டு சாஸ்தாவுடைய அனுகிரகத்தை பெற்றார் அப்படிங்கிற விஷயம். அகஸ்திய மகரிஷி சாஸ்தாவுடைய தரிசனத்தை சொரிமுத்தையனார் கோவிலில் பெற்றது. கார்த்தவீரியார்ஜுனன்னு சொல்லக்கூடிய மன்னன், அவன் சாஸ்தாவுடைய தத்தாத்திரேயரால் உபதேசிக்கப்பட்டு சாஸ்தாவுடைய அருளை பெற்றது. வீரபத்ரருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட போது அவர் சாஸ்தாவை வழிபட்டு நீக்கி கொண்டது. அது திருக்கோடிக்காவல் பக்கத்தில் வேத்திரவனேஸ்வரங்கிற க்ஷேத்திரத்தில் இது நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய சாஸ்தாவியரில் வீரபத்ரரே ஒரு அஷ்டோத்திரம் இயற்றியிருக்காருன்னு சொல்லி அங்கே ஸ்தல புராணம் சொல்கிறது. அப்போது அதே போல் 10 முகம் கொண்ட சாஸ்தாவை உபாசனை பண்ணி பிரச்சேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா 10 புத்திரர்கள் பெற்ற சரித்திரம். வடுகநாதர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர், அவர் ஆனதாண்டவபுரம்ங்கிற இடத்துல, இதுவும் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சாஸ்தாவை ஆக்சுவலாக ஒரு பகவானை கட்டுப்படுத்தணும்னு பார்க்குறார், தனக்கு வசப்படுத்தி வைக்கணும்னு பார்க்குறார். ஆனால் இவர் பகவான்கிட்ட வசமாகி பகவானுடைய பரிவாரமாக மாறிடுறார். அது 4 கோவில்கள் சொல்கிறது உண்டு. வந்தது வடரங்கம், குதித்தது குமராட்சி, அமர்ந்தது ஆற்காடு, ஆட்கொண்டது ஆனதாண்டவபுரம்னு அந்த ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்த எல்லாத்துலேயுமே சாஸ்தா கோவில் உண்டு. இப்போ இந்த 18 சொல்லியிருந்தேன் இல்லையா கேரளாவில், அது இப்போ என்னெல்லாம் 18 இடங்கள்? இல்லை 18 இடங்களும் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இதில் நிறைய கோவில்கள் காணாமல் போய் மறுபடியும் வந்திருக்கு. இதெல்லாம் அப்புறம் 18ல் 5 பிரபலமாக சொல்லப்படுறது. ஆனால் இருக்கா இப்போ 18? இருக்குது. இப்போ இதில் இப்போ ஓதர் மலையில் ஒரு பிரதிஷ்டை இருந்தது. அந்த ஓதர் மலையில் இருந்த பிரதிஷ்டை அடுத்து வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுது. அடுத்து அது பாக்கில்ங்கிற இடத்துல இப்போ பிரதிஷ்டை ஆயிருக்கு. அது மாதிரி இப்போ எல்லாம் மாறி பாக்கில்ங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம பந்தளம் அந்த ஏரியா சைடில், அப்போ அந்த பக்கம் பிரதிஷ்டை ஆயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் இடங்கள் மாறி பெயர்கள் மாறி அப்படியெல்லாம் ஆயிருக்கு. இல்லை அச்சங்கோவில், அரியங்காவு, குளத்துப்புழை, எருமேலி, சபரிமலை, இது மாதிரி ஒரு சில கோவில்கள் அந்த தன்மை மாறாமல் அப்படியே இருக்குது. இந்த 5 தான் அப்படியே இருக்குது. 5 இல்லை, இன்னும் சில கோவில்கள் இருக்குது. பட் இதில் பிரபலமாக இந்த 5 தான் நமக்கு சாஸ்தா க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது 5 தான். அதனால் அது. அப்புறம் சாண்டில்ய முனிவர், அவர் சாஸ்தாவுடைய அருளை பெற்று ஒரு சஹஸ்ரநாமம் பகவான் பேரில் சொல்கிறது அது இருக்குது. மணிதாசர்னு சொல்லி இன்றைக்கி சுமார் ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அவரோட காலகட்டம் சரியாக நமக்கு தெரியல. அவர் பகவானுடைய அருளை பெற்று அருணகிரிநாதர் எப்படி முருகப்பெருமான் பேரில் திருப்புகழ் பாடினாரோ அதுபோல் மணிதாசர் சாஸ்தாவின் பேரில் 100கணக்கான பாடல்கள், தமிழ் பாடல்கள் பாடியிருக்கார். அவர் இருந்தது என்னமோ கேரளாவில் குளத்துப்புழை பக்கத்தில்.
அவரும் இந்த கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர் பகவான் மேலே இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார். இந்த 5 கோவில்களை பற்றியும் பஞ்சகம்னு சொல்லி ஒரு கோவிலை பற்றியும் 5 விருத்தங்கள் இருக்கக்கூடிய செய்யுள்கள் இருக்கக்கூடிய பாடல்கள். இப்போ குளத்தூர் பஞ்சகம், அச்சனார் பஞ்சகம், ஆரியங்காவ் பஞ்சகம், சபரிமலை பஞ்சகம், இப்படி அந்த மாதிரி பாடியிருக்கார். முத்தையன் பஞ்சகம், சுரிமுத்தையனார் கோவில் பற்றி தவிர தனி பாடல்கள் நிறைய பகவான் பேர்லையும் பகவானுடைய பரிவார கணங்கள் பேர்லையும் இன்றைக்கி சாஸ்தாபிரதின்னு சொல்லக்கூடிய வைபவங்களில் இவருடைய பாடலை தான் பிராச்சீனமாக நடத்தக்கூடியவர்கள் பாடுறாங்க. இப்போ நிறைய இடங்களில் பஜனை பாட்டுகள் பாடுறோம், புது பாடல்கள்லாம் பாடுறோம். ஆனால் பிராச்சீனமான சாஸ்தாபிரதியில் மனிதாசருடைய பாடல்கள் மட்டும்தான் பாடுறது அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது. ஸோ அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான் பேரில் பாடினது போலவே இவர் வந்து பகவானுடைய லீலை, அவருடைய பாடல்களை எடுத்து டிசைஃபர் பண்ணோன்னா இது மாதிரி 100 புக்கு எழுதலாம். அதில் தெரியாத சரித்திரங்கள் நிறைய அவர் சொல்கிறார். நமக்கு கேள்விப்படாத பல சரித்திரங்கள் வருது, சாஸ்தாவுடைய சரித்திரங்கள். அப்படியெல்லாம் நீ பண்ணினியே, இப்படியெல்லாம் பண்ணினியேன்னு பகவான்கிட்ட ஒரு இடத்துலையும் சொல்கிறார். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மல்லகனாம் அசுரனை வதைத்த முந்தனுக்கு அப்படிங்கிறார். மல்லகன் அப்படிங்கிற அசுரனை சாஸ்தா அழித்ததாக ஒரு சரித்திரம் சொல்கிறார். பகவானோட அஷ்டோத்திரத்துலையும் மல்லகாசுர பஞ்சனாய நமகான்னு வருது. ஆனால் அதோட சரித்திரம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் அது ஃபுல் அவரோட இது இருக்கா இப்போ கிடச்சி கொடுத்து. அதாவது இது வந்து நான் மேனுஸ்கிரிப்ட்ஸாக இங்கேயும் அங்கேயுமாக இருந்தது. அது ரொம்ப பிரயாசப்பட்டு தேடி எடுத்து இப்போ எல்லார்ட்டையும் இருந்தது. நிறைய கேரளாவில் இருந்தது, திருவனந்தபுரம் பகுதியில் நிறையவே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இப்போ டிசைஃபர் பண்ணி அதை வந்து தமிழில் ப்ராப்பராகவே டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். அது வந்து நூலாக இன்னும் வெளியிடலை. நூலாக வெளியிடுவதற்கு இன்னும் பகவானுடைய பர்மிஷன் கிடைக்கல. அதனால் அதை டைப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். மேனுஸ்கிரிப்டாக கையில் எடுத்து எழுதியாச்சு, டைப் பண்ணி கூடிய விரல் பகவான் உத்தரவு கொடுத்தா அது நூலாக வெளியிடும். அதனால் அந்த சரித்திரத்தோடு இந்த உபாசனா காண்டம் பூர்த்தியாகுது. இந்த உபாசனா காண்டம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம், ஒரு சின்னதாக இங்கே ஜென்ரலாக இப்போது நடக்கக்கூடிய இது தெரியும். இப்போ ரீசெண்டாக இங்கே அது பர்டிகுலராக சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மாலை போட்டு பட்டுற அந்த இதெல்லாம் என்ன மேண்டேட்ரி உபாசனை அப்படின்றது நம்ம வந்து 2 வேளை நம்ம தலைக்கு விட்டுக்கிறது அப்படின்ற மாதிரி, டெய்லி சரணாகோஷம் விழிக்கிறது அப்படின்றது, கோயிலுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது மேண்டேட்ரி டிசிப்ளினரி திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா? உபாசனை அப்படிங்கிறது பொதுவாகவே பகவானுக்கு உடன் வசிப்பது. அந்த உபாசனை அப்படின்னு சொல்லும்போது பகவான் நம்முடனே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதற்கான டிசிப்ளின் தான் இது எல்லாமே. 2 வேளை தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நமக்குள்ளே பகவான் உரைகிறான். நமக்குள்ளே உரையக்கூடிய பகவானை நம்ம உணர்ந்து நம்ம ஆத்ம பூஜை பண்ணுற அளவுக்கு நமக்கு யோகிகள் இல்லாதனால வெளியில் பாக்கியமாக பூஜை பண்ணணும். அப்போ அதற்கு சரீர சுத்தி ஆனால் தான் உள்ள சுத்தி ஆகும். அப்போது அந்த உடலை தூய்மைப்படுத்தி அதற்காக நம்ம பூஜைகள் பண்ணுறோம். சரணம் அளிக்கிறது மாத்திரமில்லை, பூஜை பண்ணணும். இப்படி தான் விதிவத்தான் நீங்கள் பெரிய சபரிமலை நான் தந்திரி பண்ணுற மாதிரி பண்ணணும்னு இல்லை. நமக்கு தெரிஞ்ச மாதிரி பகவானுக்கு யதாசக்தி ஒரு பூஜையை பண்ணி ஒரு நைவேத்தியம், ஒரு பழமோ ஒரு பானகமோ ஒரு கல்கண்டோ வச்சு 2 வேளையும் பகவானுக்கு பூஜை பண்ணணும். இந்த பகவான் நம்மளோட வசிக்கிறான், இந்த மாலை நம்ம கழுத்தில் இருக்குது அப்படிங்கிற உணர்வு இருக்கிற காரணத்தினால அதை அனுசரித்து இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு தான் கடும் பிரம்மச்சரிய விரதம். பெண்களை மனதாரோடு நினைக்காமல் இருக்கக்கூடியது. தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் பேசாத பகவானே சொல்கிறார் பூதநாத உபாக்கியானத்தில், போய் பேசாத, பேசினால் அது பேச்சு வளர்ந்து வேறு விதமாக 8 விதமாக அது மாறுங்கிறார். முதல் விஷயத்தை நிறுத்தினா பாக்கி 7 நடக்காது. அதனால் அந்த காமங்கிற சிந்தனையே வெறும் உடலளவில் மட்டும் இல்லாமல் மனதளவிலையும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த பகவான் நமக்குள்ளே வசிக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம உடம்பையும் பேணி காக்கணும். இப்போ அந்த உடலுக்கு சாதாரண நான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன், அந்த உடலை ஐடென்டிஃபை பண்ணுறது போக நம்ம பகவானாக ஐடென்டிஃபை பண்ணுற காரணத்தினால தான் அதுக்கு நம்ம ஷேவிங் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, இந்த உடம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய வஸ்துக்கள் இல்லை. இந்த படுக்கை அப்படிங்கிறது வந்து ஆச்சாரத்துக்கு குறைவானது, சுகத்துக்காக மட்டும் சொல்லலை. நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காட்டில் போய் படுத்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக செருப்பு போட வேண்டாம், நடந்து பழகணுங்கிறதுக்காக செருப்பு போட வேண்டாம், காட்டில் படுக்க கிடைக்காதுங்கிறதுக்காக படுக்கக்கூடாது. அப்படி கிடையாது. பொதுவாகவே எந்த விரத காலத்துலேயுமே படுக்கையை தொட்டாலே தீட்டு, படுக்கை தீட்டு அப்படின்னே ஒன்று உண்டு. நம்ம இரவு உறங்கும் காரணத்தினால உறக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரணத்துக்கான ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. ஞானிகள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு இருந்து மறுநாள் புதிதாக பிறக்கிறோம். ஜோதிட விதிகளின் படி 12ஆம் இடம்னு வந்துடும் உங்களுக்கு. படுக்கை அது மாதிரி என்ன 12ஆம் இடம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து சயனஸ்தானம், சயனத்துக்கே ஒரு தீட்டு உண்டு. அப்போ அந்த படுக்கையை தொட்டாலே ஒரு தீட்டுங்கிற காரணத்தினால தான் படுக்கை உபயோகிக்கக்கூடாது அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படுக்கத்தானே கூடாது, உட்காரலான்னு போய் உட்காருவோம். அது அறியாமை, யாரும் தவறாக சொல்லலை, அறியாமையினால செய்யக்கூடியது. அதனால் தரையில் படுத்து உறங்குவது, தலானியெல்லாம் யூஸ் பண்ணுறது வழக்கம் இல்லை. இப்போ தான் சௌரியத்துக்காக நம்ம தலானி வச்சுக்கோம். அப்போல்லாம் கை தான், கை வச்சுன்னு தூங்குவோம். நாங்கள்லாம் சின்ன பண்ண இருக்கும்போது கை வச்சுன்னு தூங்குவோம். இல்லை ரொம்ப கழுத்தோலி இருக்கிறோம், மணப்பலகை போட்டுப்போம். மணப்பலகை போட்டு அது மேலே தலையை வச்சுப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையும் டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கடின விரதம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம பண்ணினோம்னாலே
ஒரு நாளுடைய 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரம் பகவத் சிந்தனையிலையும் பகவானுடைய ஸ்மரணத்திலையும் அதற்கு நம்ம டியூன் பண்ணுறதுக்கு உடம்பை தயார்படுத்தக்கூடிய ஸ்திதியிலையும் போயிடும். நம்ம இது உடம்புக்கு சுகம் கொடுக்க மனக்கட்டுப்பாடு சாத்தியம் இல்லை. தெரியாமல் முனிவர்கள் போய் காட்டில் உட்காந்துட்டு கஷ்டத்துக்கு தயார்படுத்தலை. சுகத்துக்கு உடம்பு சீக்கிரம் தயாராகும், கஷ்டத்துக்கு தயாராகாது. அப்போ உடம்பு அந்த கஷ்டப்பட்டு இந்த அனுஷ்டானங்களை கொண்டு வரும்போது தான் மனம் அடங்க ஆரம்பிக்கும். நீ உடம்புக்கு சுகம் கொடுக்க அது மனம் அடங்கவே செய்யாது. அப்போ இது மாதிரியான கடினமான விரதத்தை கடைபிடித்து தெரியாமல் நமக்கு ஒரு படுக்கை மேலே பட்டாலோ தெரியாமல் யாரோ மேலே இடிச்சிட்டாலோ கூட போய் குளித்த காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கான். பெண்களை கண்ணால் கூட பார்க்குறது தெரியாமல் பெண்கள் மேலே பட்டுட்டா கூட போய் குளிக்கிறவர்கள் உண்டு. எனர்ஜி கிளென்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னால் அது நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. இதுதான் முறை. அப்போ கடினமான விரதம் கூட நினைக்கிறவர்கள் இதை தான் பண்ணணும். சரணம் கூப்பிடணும், பூஜை பண்ணணும், முடிந்த வரைக்கும் பூஜைகள் நடக்கிற இடத்துக்கு போகணும். அங்கே இருக்கிற பஜனையில் அவர்கள் பார்க்குறார்கள்ங்கிறதுக்காக பாடாமல் நம்ம மனசு நம்மளும் பகவான் மட்டும் இருக்கோங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா பாதி நேரம் மாலை போட்டிருக்கிறது அடுத்தவர்களுக்காக ஆகிடுது. அது அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி வச்சுட்டு அடுத்தவா நம்ம சாமின்னு கூப்பிடுறத விட நம்ம சாமின்னு உணரணும். அப்போ அதை உணர ஆரம்பிக்கும் போது நம்மளையும் சாமியாக உணரணும், அடுத்தவர்களையும் சாமியாக பார்க்கணும். மாலை போட்டவனையும் மாலை போடாதவனையும் சாமியாக பார்த்து அதற்கான அனுஷ்டானங்களை மாலை நமக்காக போட்டிருக்கோம், நம்ம மேம்படுவதற்காக போட்டிருக்கோம். அப்போ அதற்கான விரத நியமங்களை நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறத கடைபிடிச்சிட்டோம்னாலே அடுத்தவர்கள் தொந்தரவு பண்ணுற விஷயம் குறைஞ்சி போயிடும், மனம் அலைபாயிறது குறைஞ்சி போயிடும், தேவையில்லாத சிந்தனையோ தேவையில்லாத பேச்சோ வராது. நம்ம பாக்கி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அது பாக்கி விஷயங்கள் அதை விட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துடுது. நம்ம உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அங்கே போனால் 12 ஐட்டம் சாமிமார்களுக்கு அன்னதானத்தை போடணும், 4 ஸ்வீட்டு போடணும். இப்போது உண்டி சுருங்குதல், உணவை குறைக்கணும். விரத காலத்தில் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. அது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி அர்த்தம் புரியாத காரணத்தினால நிறைய பூஜைகள் அப்படி ஆறுது. ஆனால் அது மாதிரி கடினமாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நாள் இந்த மாதிரி கடைபிடிச்சாலே மனசை அடங்கிறத உணர முடியும். கார்த்தாலையும் சாயந்தரம் பச்சை தண்ணியில் குளிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் பச்சை தண்ணியில் குளித்து 108 சரணம் கூப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனம் வசப்பட ஆரம்பிச்சிடும், வேண்டாத சிந்தனைகள் மனசுக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது இதை விட பெரிய உபாசனை வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தேவதையுடைய உபாசனை எடுத்துக்கக்கூடியவனுக்கு வாழ்நாள் பூரா இதுதான் இருக்குது. கிட்டத்தட்ட இது முழுமையாக கடைபிடிக்க முடியாட்டாலும் இதில் ஒரு 70% கடைபிடிக்கிறான். ஆனால் நமக்கு மாலைக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய காரணத்தில் இதை நம்ம கிட்டத்தட்ட இதோடைய 48 நாள் அல்லது 60 நாள் அல்லது ஒரு மண்டலத்துக்கு மேலே இது அப்படியே நம்ம நித்திய வாழ்க்கையாகவே வச்சுருக்கோம். அதுதான் மிகச்சிறந்த ஒரு உபாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் இதே காண்டத்தில், இந்த உபாசனா காண்டத்திலேயே பகவானுக்கு உகந்த புஷ்பங்கள் ஜெவந்தி புஷ்பமும் செங்கழநீரும் பகவானுக்கு எப்படி உகந்ததாக ஆச்சு அப்படிங்கிற அந்த செங்கழநீர் கிடைக்கிறது நிறைய கிடைக்கும். எஸ்பெஷலி மெட்ராஸ் சைடில் கிடைக்கும். எங்கள் ஊர் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் தான் கிடைக்காதே ஒழிஞ்சு இந்த பக்கங்களில் நிறைய கிடைக்கிறது. கல்ஹார புஷ்பம்னு சொல்லக்கூடிய அது பகவானுக்கு உகந்த தினமாக புதனும் சனியும், புதன்கிழமையும் சனிக்கிழமையும். அது எதனால் அப்படிங்கிற புதன்கிற கிரகத்துக்கும் சனிங்கிற கிரகத்துக்கும் பகவான் அனுகிரகம் பண்ண சரித்திரம். உத்திர நட்சத்திரம் பகவானுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துடைய விரதமும் அந்த விரதத்தில் இருப்பதால் கிடைக்கக்கூடிய மகிமை, சரணகோஷம் சொல்வதால் கிடைக்கக்கூடிய பலன், பகவானுடைய நாமத்தை சொல்வதால் கிடைக்கக்கூடிய பலன், பகவானுடைய பிரசாதத்தை உண்பதால் கிடைக்கக்கூடிய பலன், பகவானுடைய கைங்கரியம் என்ற சாஸ்தாவுடைய திருக்கோயில்களுக்கோ பகவானுடைய பக்தர்களுக்கோ பகவானுக்கோ அன்னதானத்துக்கோ இது மாதிரி விஷயங்களுக்கு என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணினால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஒரு கோவிலுக்கு ஒரு ஜஸ்ட்டு கோவிலை பெருக்கி தொடச்சா கூட அவர்களுக்கு அவ்வளோ பெரிய இத்தனை வருஷ காலம் பகவானுடைய லோகத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியம். பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது அது சாத்தில் எவ்வளோ பருக்கி இருக்கோ அவ்வளோ வருஷ காலம் பிரம்மலோகத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியம். இப்படியெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த புண்ணியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி பகவானுக்கு வேறு என்னெல்லாம் வடிவங்கள் இருக்குது, பகவானுடைய விசேஷமான திருப்பெயர்கள் என்ன, விசேஷமான ஆலயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த உபாசனா காண்டத்தில். ஏன்னா உபாசனை அங்கமாகத்தானே நாம ஜபமும் பகவானுடைய ஆலய தரிசனமும் இருக்குது. அதனால் அந்த ஆலயங்களை பற்றியும் இதில் பார்த்து முடிக்கிறோம். 7வது கடைசியாக இருக்கக்கூடிய 7வது காண்டம் உத்தரபாகமாக இப்போ நேற்றுக்கு நம்ம நீங்கள் கேட்டால் பகவானுடைய பரிவார கணங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள். சொல்லால் அடங்குமோ உந்தன் சேனை அப்படிங்கிறார் மணிதாசர். வார்த்தையால் அடக்கவே முடியாது. பகவானுடைய சேனைகள் கோடானு கோடி. அதில் ஒருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. இந்த 8 திக்கிலையும் 16 தேவதைகள் காவல் காக்கிறான். இதில் பகவான் நடந்து வரும்போது கொடை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர், சாமரம் போடுறதுக்கு ஒருத்தர், விசிறி வீசுறதுக்கு ஒருத்தர், வெத்தலை போட்டுனார்னா துப்புறது காளாஞ்சி ஏந்துறதுக்கு ஒருத்தருங்கிற அளவுக்கு அத்தனை பூதப்படைகளும் பகவானை சுற்றி வரதான். அத்தனை கோடானு கோடி பூதகணங்களில் முக்கியமான பரிவார மூர்த்திகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம்.
அதான் 5 பேர் சொல்லியிருந்தது. ஆமாம், 5 சபரிமலையில். இதை தவிர பகவானுக்கு ஒரு க்ஷேத்திரங்களையும் விசேஷமாக பல பரிவார மூர்த்திகள் இருக்குது. பரிவார மூர்த்திகள் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் மாறும். அப்போது க்ஷேத்திரத்தை அனுசரித்து சில மூர்த்திகள் மாறும். அப்போ அதோடைய முக்கியமானவர்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியாலும் முடியாது, முக்கியமானவர்கள் பற்றி மட்டும் இதில் சொல்லியிருக்கு. அது தவிர பகவானுடைய தன்மை என்ன, பகவானுடைய பூஜா கல்பம், ஒரு லகுவாக பூஜை செய்வதற்கான ஒரு விதிவத்தான பூஜா கல்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அனுபந்தமாக பகவானுடைய சகசரநாமம், வழக்கமாக நமக்கு ஒரு சகசரநாமம் தான் தெரியும். நம்ம தேடி கண்டுபிடிச்சதில் பகவானுக்கு 5 சகசரநாமம் கிடச்சிது. அந்த 5 சகசரநாமத்தையும் இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். திருச்சதி 2, அதே போல் அஷ்டோத்திரம் 11 அஷ்டோத்திரம் கிடச்சிது சாஸ்தாவுக்கு. அதே போல் பூர்ணா புஷ்கலா தேவியருக்கான அஷ்டோத்திரம் 2, பூர்ணாவுக்கு 2 அஷ்டோத்திரம், புஷ்கலாவுக்கு 2 அஷ்டோத்திரம் கிடச்சிது. பரிவார கணங்களுக்கான பூதநாத சுவாமியோடைய அஷ்டோத்திரம், கருப்பசுவாமியோட அஷ்டோத்திரம், மகாவீரனுடைய வீரனாருடைய அஷ்டோத்திரம், செல்லப்பிள்ளையோடு யட்சி தேவியோடது, இவர்களுடைய அஷ்டோத்திரங்கள்லாமும் பின்னாடி இணைக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த யக்ஷி தேவியெல்லாம் தனியாக வழிபாடு அது மாதிரி ஏதாவது தனி வழிபாடு நமக்கு இல்லை, அது நம்ம பண்ணுறதில்ல. அதை ஜென்ரலாக வழக்கங்கள் வேறு ஏதாவது இடத்துல இருக்குது. நிறைய இடங்களில் தனி தேவதையாக வழிபடுற வழக்கம் இருக்குது. நம்ம இந்த புஸ்தகத்தில் அதை கொடுக்கல. இல்லை, புஸ்தகத்தில் கேட்கல, ஜென்ரலாகவே கேட்கல. யக்ஷியோடது இப்போ நான் வெவ்வேறு யக்ஷி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஆமாம், வேறு நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி யக்ஷியோடைய சங்கல்பம் ஒரு க்ஷேத்திரத்துக்கு க்ஷேத்திரம் மாறும். இப்போ இவரோட அந்த பரிவார தேவதையான யக்ஷி அந்த மாதிரி தனிப்பட்ட அந்த மாதிரி அது தான் இருக்குது. அதுக்கான வழக்கங்கள் இருக்குது. அது தீவிரமான உபாசகர்கள் மத்தியில் இருக்குது. அது இப்போ பொதுமைப்படுத்தலை. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களும் பின்னாடி சாஸ்தாவுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பகவானுடைய ஸ்துதி ஹரிவராசனத்தில் தொடங்கி லோகவீரத்தில் தொடங்கி ஸ்துதி அஷ்டகம், அதுக்கப்புறம் தேவர்கள் பகவானை பண்ணின ஸ்துதி, ஆதிசங்கரர் பகவானை பண்ணின ஸ்துதி, நந்திகேஸ்வரர் சப்தரிஷிகளுக்கு உபதேசம் பண்ண ஸ்துதி, அப்படி பல ஸ்துதிகள். அவர் அரவிந்த் சுப்பிரமணியம் பண்ண ஸ்துதி. ஆமாம், நம்ம ஏதோ பகவான் மேலே உள்ள ஒரு அன்புனால் நம்ம எழுதியிருக்கக்கூடிய 1-2 ஸ்துதிகளையும் இதில் சேர்த்துருக்கோம். அது மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து இந்த புஸ்தகம் அப்படி பூர்த்தி ஆகிருக்கு. அதனால் இது 18 வருஷம் ஆகிடுது புக்கு ரிலீஸ் ஆகி. அப்போது உங்களுக்கு இதுக்கப்புறம் பல விஷயங்கள் கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 5 சகசரநாமம் சொன்னேன், 6வது ஒரு சகசரநாமம் கிடச்சிது ஓலைச்சுவடியில், இந்த ஓரியண்டல் மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரியிலேருந்து கிடச்சிது. அதே போல் இதில் சொல்கிறது போக உள்ள நிறைய சின்ன சின்ன கதைகளும் இதில் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய சரித்திரங்கள் தெரிய வந்தது. இப்போ அதெல்லாம் இந்த முதல் பதிப்புக்கும் 6ஆம் பதிப்புக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். சில கதைகள்லாம் அதில் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமும் இதில் சேர்க்க வேண்டாங்கிற ஒரு தீர்மானத்தினால இப்போ அடுத்த ஒரு புஸ்தகமாக அதை எழுதலாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதை தவிர வேறு நீங்கள் ஒன்றும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதான் அந்த மாதிரி இதில் பப்ளிஷ் அவரோட ஒரு இதை சொன்னாலே அது நமக்கு மணிதாசருடைய பாடல்களுக்கு தேடணும். அது பலது நமக்கு டீகோடடாக இருக்குது, நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சோன்னா கட்டாயம் இன்னொரு சாஸ்தாவதியும் உருவாகும். அதனால் நமக்கு அதுக்கு இப்போ இதில் விட்டு போன சரித்திரங்கள் எல்லாம் அடுத்த புத்தகமாக எழுதின்னு இருக்கேன். இந்த மண்டலம் முடியுமான்னு தெரியல, அடுத்த மண்டலத்துக்குள்ளேயாவது அதை வெளியில் கொண்டு வரதுக்கு பகவான் அனுகிரகம். கண்டிப்பாக ஏன்னா பார்க்குறவாளுக்குமே எல்லாருக்கும் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மூவி சீரியஸ் மாதிரி இருந்தது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. அப்படியே அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு உணர்வு கண்டிப்பாகவே இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கே 12 வருஷம் ஆச்சு இதை தொகுக்கிறதுக்கு. இவ்வளவு கதைகளையும் தேடி எடுத்து இதில் எதெல்லாம் புஸ்தகத்தில் போடலாம். சில கதைகள் முழுமை அடையாமல் இருக்கும், இல்லை நமக்கு ப்ரூஃப் இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு கதைகள் வெறும் செவிவழி செய்தியாக இருக்கும். அது எந்த புஸ்தகத்திலும் இல்லாமல் இருக்கும், நமக்கு அதை ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. அப்படி விட்ட கதைகள் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாமும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ காலம் ஒரு தபஸ் மாதிரி இதை இந்த புஸ்தகத்தை ரெடி பண்ணோம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிறதுக்காக திருப்பி நானே இந்த புக்கை முழுசாக படிக்கலை, அன்றைக்கி பப்ளிஷ் பண்ணதோடு சரி. இப்போ இது எனக்கு என்னமோ ஒரு ரீகேப் மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் மலர் நினைவுகள் மாதிரி தொடங்கினதுலேருந்து பூர்த்தி வரைக்கும் நானே ஒருக்கா சொல்லி பார்த்துருக்கேன் இப்போ. அதனால் எனக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம் இதை பகிர்ந்து கொள்வதற்கும், இதை திருப்பியும் பகவானை ஸ்மரித்து இந்த மொத்த புஸ்தகத்தையும் மறுபடியும் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. கண்டிப்பாக நீ அடுத்தது ரொம்ப சீக்கிரமாக அதோடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பாக அதுக்கு பகவான் தான் சீக்கிரம் அனுகிரகம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். சரணமைப்பா.